இவர் ஏதோ பண்ணாராமேப்பா கரூர்காரன்னு பார்த்தா அவரையும் காணோம். என்னங்க 5 பேர் ஒரே நாள்ல டப்பு டப்பு டப்புன்னு வேற வேற ஊருக்கு ஓடிட்டீங்க. அடுத்த சட்டமன்ற கூட்டத்துக்காக வருவீங்களா? அன்னைக்கு சட்டமன்றத்துல இருந்து ஓட்டு நேரா போய் துபாயில தான் நிக்கிதா வண்டி. இந்த கட்சியில இப்ப யார் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் சட்டசபையில நீங்களே சொல்லுங்க. திமுக சட்டசபையில இருக்கக்கூடிய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் யாரு? ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம். இப்போ என்ன ஆகுது, இவங்க எல்லாரும் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு சதிவலை பின்னுவாங்க. நம்ம பண்ண ஊழலாம் தடுத்துட்டான், இதுக்கப்புறம் வருமானம் வராமல் பண்ணிட்டான், பண்ண வருமானத்தை வேற நோண்டுறான், பிரிச்சாலே இருப்பா போல இருக்கு அப்படின்னு ரகுவன் டேல் வச்சிருப்பாரு. அரெஸ்ட் ஆனது யாரு, தலைமறைவானது யாரு, எங்க மேல ஒரே ஒரு ப்ரூஃப் கொடுங்க. சரி, ஏன் கவர்னர் கிட்ட போறீங்க? கோர்ட்டுக்கு தானே போனோம். நீங்க தான் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் இருக்குன்னு கேட்டா நல்லவங்க தானே, எதுக்கு கவர்னர் கிட்ட போறீங்க? 30-40 எம்எல்ஏவை என்னவாது பண்ணுங்க, கொள்ளடிச்ச பணம் குடோனா கிடக்குது. அந்த பணத்தை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, விலை பேசுங்க, வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுங்க, தூக்கி வெளியில போடுங்க. நம்ம கூட ஆதரவு தெரிவிக்க வேணாம், ஏதாவது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வைப்போம், ஆட்சி நிலப்பாடு குலைப்போம், மக்களுக்கு வேலை செஞ்சிடக்கூடாது, மக்களுக்கு வேலை செய்ய விடாம ஆட்சியை காப்பாத்துறதுல பிரஷரை வைப்போம், அப்ப நம்ம அதை நரேஷன் செட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்படித்தான் செய்வாங்க. அம்மா உணவகத்துல போய் போர்டு இழுத்து போட்டு உடைச்ச திமுக காரன் ஏதாவது பண்ணீங்களா? பிரியாணி கடைக்குள்ள போய் பாக்ஸிங் போட போது போய் மன்னிப்பு கேட்டாரு, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரா? அன்னைக்கு அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் தான். சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பியூட்டி பார்லர்ல இருந்து மசாஜ் சென்டர் வரைக்கும் இவங்க போட்டு அடிக்காத இடமே கிடையாது. திமுக இருந்து ஆள் போனா அதிமுக கத்துது, அதிமுக ஆள் போனா திமுக கத்துது, ஆனா அவங்க கட்சியில ஆள் போனா கத்த மாட்டாங்க, திருடனுக்கு தேல் கட்ட மாதிரி பொத்திட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா சதி வலை பின்றாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளரான திரு அனந்தஜித் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்வன் படம் கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் வரும்ல, கடைசியில என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களே அப்படின்ட்டு, அது இப்போ விஜய் சாருக்கு பொருந்தது இல்லைங்க. படம் மொத்தமே அப்படிதானே நடந்துகிட்டு இருக்கு. சர்க்கார் படம் முதல்வன் படம் தாங்க நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நல்லா பாருங்களேன், முதல்வன் படத்துல வர்ற மாதிரியே போயிட்டு மக்களுக்காக நிக்கிறாரு, மக்களுக்காக ஒரு தலைவன் வர்றாரு, மக்களுக்காக தனியாக நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. அவர்கிட்ட முதல்ல டீல் பேசுவாங்க. வீட்டில் என்னென்ன பேசுவாங்கன்னா, தேசிய கட்சியில் வந்திருக்கும், வளர்ச்சி 500 கோடி இருக்குது ஒரு வண்டியில், கூட்டணி கட்சியில் வந்திருக்கோம், எதிர்கட்சியில் வந்திருக்கோம் சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிச்சோன்னே இந்த 3 கட்சியும் எதிர்கட்சி முன்னாடி ஆண்ட கட்சிக்கு வீட்டுக்கு போயிடும். அவர் எம்எல்ஏ கூட ஜெயிச்சிருக்க மாட்டார். எக்ஸிஎம் நல்லா கேட்டுக்காங்க, எக்ஸிஎம் எம்எல்ஏ கூட ஜெயிச்சிருக்க மாட்டார். இப்போ என்ன ஆகுது, இவங்க எல்லாரும் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு சதிவலை பின்னுவாங்க. நம்ம பண்ண ஊழலாம் தடுத்துட்டான், இதுக்கப்புறம் வருமானம் வராமல் பண்ணிட்டான், பண்ண வருமானத்தை வேற நோண்டுறான், பிரிச்சாலே இருப்பா போல இருக்கு அப்படின்னு ரகுவன் டேல் வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சிக்கு பங்கம் விளைவிப்பாங்க. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்களேன், அப்படியே அதே மாதிரி வந்துட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இவங்க திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து பார்த்தாங்க. இப்போ திமுகலேருந்து ஆள் போனால் அதிமுக கத்துது, அதிமுக ஆள் போனால் திமுக கத்துது, ஆனால் அவங்க கட்சியில் ஆள் போனால் கத்த மாட்டாங்க, திருடனுக்கு தேல் கட்ட மாதிரி பொத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சதி வலை பின்றாங்க. ஈசிஆர்லையும் இங்கே கிண்டிலையும் ஒரு ஹோட்டலுங்களில் சேர்ந்துக்கிட்டு இத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு எம்எல்ஏக்கும் 50 கோடி வரைக்கும் பட்ஜெட்டு, 20 பேர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்திருக்காங்க. பேசுறதோட மிரட்டுறாங்க, வெளில சொன்ன குத்தி போடுவேன், கடிச்சு போடுவேன்னு மொத்தமாக ரெக்கார்ட் ஆகி மாட்டிக்கினாங்க. இப்போ மாட்டினோடனே அந்த 5 பேரை 9 பேர் அரெஸ்ட் பண்ணி 5 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்காரு மேஜிஸ்ட்ரேட். இப்போ சொல்லுங்க, மேஜிஸ்ட்ரேட் முகாந்திரம் எல்லாரும் ரிமாண்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க. அப்பா அதில் ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒன்று பண்றீங்க. இப்போ சரி பண்ணாரே எங்கப்பா அந்த நாங்கள் சட்டமன்றத்தில் ஒருத்தர் இப்படி தேடணும், அவரை காணோம். இவர் ஏதோ பண்ணாராமேப்பா கரூர்காரன்னு பார்த்தா அவரையும் காணோம். என்னங்க 5 பேர் ஒரே நாளில் டப்பு டப்பு டப்புன்னு வேற வேற ஊருக்கு ஓடிட்டீங்க. அடுத்த சட்டமன்ற கூட்டத்துக்காக வருவீங்களா? அன்னைக்கு சட்டமன்றத்துல இருந்து ஓட்டு நேரா போய் துபாயில தான் நிக்கிதா வண்டி. இந்த கேள்வியெல்லாம் எங்களுக்கும் வரும் இல்லையா? அப்ப சதிவலை பின்றீங்களா கேட்டா ஆமா பின்றீங்க. முதல் படம் மாதிரி இருக்கு, ஆமா முதல் படம் மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ் அப்படி இருக்குமான்றது நீங்க பாத்துக்கங்கன்னு நான் சொல்றேன். அதான் அந்த கிளைமேக்ஸ் இல்ல. ஆளுநர் அவர்கள் மக்கள் பிரச்சனையில தலையிடுறது கரெக்டா? மக்கள் பிரச்சனை தலையிடுறது தப்பு கிடையாது. ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட ப்ரெரோகேட்டிவ்க்குள்ள ஒரு வேலை செய்யணும். இப்போ சட்டப்பூர்வமாக ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு, மக்கள் அறுபது பெற்றிருக்கு, அந்த இடத்துல அதை பார்க்கறதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காருன்னு போது அதை அவங்க பார்ப்பாங்க. அதுக்குள்ள தலைவிட்டாக்க கண்டிப்பாக அது சார் உங்களுது இல்லை சார், இது ஓவர் ஸ்டெப்பிங் சார்னு சொல்றது யதார்த்தம் தான். எப்பயுமே இது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிறாங்க செய்யும். இன்னைக்கு இல்லை, அது என்னைக்குமே இருக்கிறது தான். எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், இந்த 3 தான் 3 பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. 4th பில்லர் நீங்க ஜேர்னலிஸ்ட். இப்போ என்ன ஆகும், இந்த 3துலையும் நாளத்தி வச்சுக்கலாம். அவங்கவுங்க ரோல்குள்ள அவங்க இருக்கும்போது ஆரோக்கியமா இருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தர் ஓவர் ஸ்டெப்பிங் பண்ணும்போது இன்னொருத்தர் குரல் கொடுப்பாங்க. இதுதான் த சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்னு அம்பேத்கர் உருவாக்கி வச்சு போயிருக்காரு. ஸோ அவர் ஒரு ஸ்டெப் ஏறி வந்தால் சொல்றது உள்ள போய்க்கலாம், தப்பு இல்லை, அது இட் ஹேப்பன்ஸ். ஆனால் ஆளுநர் அவர்களை மீட் பண்றதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள்
திமுகவில் ஆதவ அர்ஜுனா பேசின அந்த ஒரு விஷயத்திற்காகவும் இந்த குதிரை பேரத்திற்காகவும் திமுகவினர் வந்து சந்திக்கிறாங்க. இரு கட்சியினரிலிருந்துமே சந்திக்கிறாங்க ஆளுநரை பார்க்கறது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? இல்லை, ரொம்ப சிம்பிளுங்க. நான் தான் சொல்லிட்டேனுங்க, அந்த குதிரை பேரை நீங்கள் வரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். பேரம் பேசினவங்க யாருன்னு ரிமாண்ட் பண்ணி உள்ளே இருக்கிறாங்க. பேச சொன்னவர் யாருன்னு பார்க்குறோம், தேர்ன ஆள் இல்லை. நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் மேலே ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால், ஒரு விட்னஸ் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை பட்டவர்தனமாக நாங்கள் ஒரு 5-6 பேர் வந்து உள்ளே சேர்ந்துருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்களும் சரி, இப்போ எஸ்ஐஎம் இருந்த எம்எல்ஏக்களும் சரி, ஒருத்தருக்காவது ₹1 நாங்கள் சாக்லேட் வாங்கி தரோன்னு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தா கேளுங்க. நாங்கள் எதுவும் கொடுக்கல. ₹1 கொடுக்குறோன்னு சொன்னா தானே ₹1.5 கொடுங்கன்றது பேர் பேரம். நாங்கள் எதுவும் கமிட் பண்ணல. வர்றவங்களுக்கு தாவேக்கா கதவுகள் திறந்துருக்கு, தலைவரின் 2 கரங்கள் விரிந்திருக்கு, அவ்வளவுதான். நாங்க எதுவும் கமிட்மெண்ட் கொடுக்கல. இதுல பேரம் இல்ல. நீங்க தான் 30 கோடியா 35 கோடியா 50 கோடியான்னு பேசுறீங்க. இப்ப பேரம் எது? அரெஸ்ட் ஆனது யாரு? தலைமறைவானது யாரு? எங்க மேல ஒரே ஒரு ப்ரூஃப் கொடுங்க. சரி, ஏன் கவர்னர் கிட்ட போறீங்க? கோர்ட்டுக்கு தானே போனோம். நீங்க தான் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கேட்டா நல்லவங்க தானே. எதுக்கு கவர்னர் கிட்ட போறீங்க? 2018 ஆட்சியில் இருக்கும்போது கவர்னர் போவீங்க, 2026 ஆட்சி பண்ண பிறகு கவர்னர் போவீங்க. நடுவில் கவர்னர் கூட சண்டை போட்டு கவர்னர் சட்டமன்றத்துக்கு வந்தா தொத்து விடுவீங்க. என்ன பாஸ் லாஜிக் இது? ஏன் பாஸ் இப்படி மாத்தி செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம திட்டுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை படி பார்த்தோம் அப்படின்னா, பரந்தாமன் அவர்கள், முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் குற்றவாளிகளால நிரம்பிய அமைச்சரவை தான் இப்போ தாவேகா அமைச்சரவையா இருக்கு அப்படிங்கிறத இன்னைய ப்ரெஸ் மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்காரு. குற்றவாளிகளால நிரம்பின சட்டமன்றமா இப்படி ஏற்கனவே ஒருத்தர் வந்து அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் தற்பொழுது நாதாரிகள் இருக்கிறாங்கன்ட்டு ஆராஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. தற்பொழுது குற்றவாளிகள்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, முதல் விஷயம் வந்து அவதூறு பேசுறது திமுக ஒன்றும் பெருசு இல்லைங்க. ஐயா காமராஜரை வந்து அவங்க என்னென்ன பேசினாங்க நான் சொல்லணுமா? எனக்கு அதை பேச விருப்பம் இல்லை. நான் அவரை பற்றி அவங்க சித்தரிச்சு போட்ட சில கார்ட்டூன்ஸ் வேணால் தரேன், நீங்கள் போடுங்க. அப்போ முரசொலியில் அஃபிஷியல் பேஜில் வந்த சில கார்ட்டூன்ஸ் அவ்வளவு அசிங்கமாக தரம் தாழ்ந்து ஒரு முதல்வரை, ஒரு முன்னாள் முதல்வரை, ஒரு தேசிய தலைவரை பேச முடியுமானா அது திமுக காரனால தான் முடியும். இது திமுக காரனால மட்டும்தான் முடியும். இதே மாதிரி 84 எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட 2 வாட்டி தொடர்ந்து தோத்துட்டாங்க. 78லையும் 77லையும் 80லையும். 84 எலெக்ஷன் வருது. அவர் உடம்புடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அமெரிக்காவில். அவரை பற்றி என்ன சொன்னாங்க? திரும்ப எனக்கு சொல்லாது, நான் கூசுது. என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொல்லி ஓட்டு கேட்டார் தெரியுமா? கடைசியில் பார்த்தா அவர் பத்திரமா வந்து இறங்கி ஆட்சி பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இல்லாததையும் பொய்யையும் உருட்டி பேசுறது திமுக புதுசு இல்லை. பரந்தாமன் அண்ணனுக்கு அந்த இடம் புதுசாக கொடுக்கப்பட்டிருக்கு. எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல, அதனால ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார் போல. அதனால இதை கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ அவர் ஏதாவது ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நான் என்ன பண்ணுறேன், நீ பேசுங்க. ஆனால் தரம் தாழ்ந்து மரியாதை குறைச்சலாக பேசினா சட்டத்துக்கான ஒரு லீகல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, அது செய்யப்படும். அப்புறம் குய்யோ முய்யோன்னு கத்தாதீங்க. இவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து நான் அரெஸ்ட் பண்ணல, நான் தான் கேட்குறேன். நீங்கள் பண்ணலன்னா ஏன் பண்ணல? அப்போ சட்டத்தை என்ன கையில் வச்சுருந்தீங்க? அதை தான் நாங்கள் குற்றமே சொன்னோம், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. ஒரு தப்பாக பேசினா அரெஸ்ட் பண்ணு. ஒன்றும் இல்லைங்க, கரூர் விஷயத்தில் சந்தேகமாக இருக்குன்னு 2 பசங்க வீடியோ போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணல. நீங்கள் எனக்கு புரியவே இல்லையோ, ரொம்ப அப்படியே ஜனநாயகவாதிகள் மாதிரி பேசுகிறீங்க. பேசிட்டு தானே இருந்தீங்க. நீங்களும் அவதூறு, நீங்கள் அவதூறையும் நார்மலாக பேசின பசங்களை அரெஸ்ட்டும் நீங்கள் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. இன்னைக்கு வந்து குத்துதே கூடாதுன்னா நியாயத்தை பேசு. ஒரு பக்கம் 6 மாசம் விமர்சிக்க மாட்டோம்னு சொல்றாரு எக்ஸ் எம்எல்ஏ, கொளத்தூர் எம்எல்ஏ. இந்த பக்கம் வந்து விமர்சிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்றீங்க. 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்தோம். எப்படி ஆட்சிக்கு வந்தோம்? எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், இதுக்கு எனக்கு முகாந்தாரம் பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன் 30-40 எம்எல்ஏவை என்னவாது பண்ணுங்க. கொள்ளடிச்ச பணம் குடோனா கிடக்குது. அந்த பணத்தை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. விலை பேசுங்க, வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுங்க, தூக்கி வெளியில போடுங்க. நம்ம கூட ஆதரவு தெரிவிக்க வேணாம். ஏதாவது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வைப்போம். ஆட்சி நிலப்பாடு குலைப்போம். மக்களுக்கு வேலை செஞ்சிடக்கூடாது. மக்களுக்கு வேலை செய்ய விடாம ஆட்சியை காப்பாற்றுறதுல பிரஷரை வைப்போம். அப்போ நம்ம வந்து அதை நரேஷன் செட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா தானே சொல்லியிருக்காரு எக்ஸ் எம்எல்ஏ இந்த மாதிரி 3 மாசத்துல ஆட்சிக்கு வரணும். ஏதோ சொன்னீங்க. எக்ஸ் எம்எல்ஏ வேற யார்? அவரு எக்ஸ் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இருந்துட்டு போட்டோம். இந்த கட்சியில் இப்போ யார் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் சட்டசபையில்? நீங்களே சொல்லுங்க. திமுகவோட சட்டசபையில் இருக்கக்கூடிய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் யாரு? ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம். நான் அவரை தான் எக்ஸ் சிஎம்னு சொல்லுவேன். டெபுட்டி சிஎம்மாவும் இருந்திருக்காரு ஒருத்தர். நான் கேட்கறது அந்த கட்சியில யார் எக்ஸ் சிஎம்? இந்த பக்கம் எங்க அண்ணன் சிஎம், அந்த பக்கம் யார் எக்ஸ் சிஎம்? எதிரில் இல்ல எடப்பாடி எல்லாம் கணக்கு தெரியும். எதிர்கட்சியா போச்சு. இந்த பதட்டத்தையும் இந்த பயத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கீங்க. 10 வரைக்கும் ஒரு கட்சி அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம இன்னும் அவங்க ஓட்டு எண்ணலன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. அவங்களை கூட்டு வந்து காமன் கேண்டிடேட் போடுறீங்க. அதான் சொல்றேன், ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா சேர்ந்தா கூட ஒரு தலைவன் தொட்டு கூட பார்க்க முடியாது. அவன் தான் வரலாற்று தலைவன், அதுதான் வரலாற்று நாயகன். அதான் நடக்குதுன்ற. ஓகே, இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எக்ஸ் எம்எல்ஏ, கொளத்தூர் எக்ஸ் எம்எல்ஏ. ஓகே, ஏன் அந்த ஒரு விஷயத்துக்கு வர மாட்டீங்க? எதுக்கு வரணும்? முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு எங்க எம்எல்ஏ வந்தா தானே முன்னாள் முதலமைச்சர்லாம் பேச முடியும். இப்போ உதயநிதி என்ன சொல்றேன், எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதல்வர். நான் சொல்றேனா இல்லையா? சட்டப்பேரவைக்குள்ள வரும்போது முன்னாள் முதல்வர் யாருன்னு பார்த்தா எங்களுக்கு ஓபிஎஸ் தான் கண்ணுக்கு தெரியுறாரு. இவர் எம்எல்ஏ ஜெயிச்சாருன்னா பரவாயில்ல, திருச்சியில் நிக்க சொல்லுங்க, பாத்துருவோம். ஓகே, இன்னமுமே தாவேகா கட்சி உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள்
இப்போ அரசு பள்ளிகளில் கட்சி துண்டை போட்டுட்டு போகிறதா இருக்கட்டும், அங்கே ரீல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது பெரிய லெவலுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கடந்த முறை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளிக்குள்ளே போய் ஆய்வு நடத்தும் போது கட்சி ஆட்களை வெளியில் நிறுத்திட்டு ஒரு 2-3 பேரோட தான் போய் ஆய்வு செய்கிறதா வீடியோக்களெல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இந்த மாதிரி செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கழித்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. இந்த காலதாமதமான நடவடிக்கையை முன்னாடியே எடுத்திருந்தா இந்த விஷயத்தெல்லாம் தடுத்திருக்கலாமே. இல்லை, இது ஆக்சுவலி 1.5 மாசம்லாம் நடக்கல. இப்போ அண்ணன் பிறந்த நாளைக்காக குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கொடுக்க போன இன்சிடென்ட் தான் நீங்கள் சொல்றது. அது இப்போ 22ஆம் தேதி தான், இன்னைக்கு என்ன ஜூலை 3ஆம் தேதி, இப்போ 4ஆம் தேதி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு வாரம் 10 நாள் மேட்டர் தான். அந்த விஷயம் அந்த நடக்கும்போதே முதல்ல பதில் சொல்லிட்டாரு. அதே மாதிரி பேனர்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் பப்ளிக் ஸ்பேஸில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி குழந்தைங்கள அரசு அலுவலகத்துக்குள்ள போய் கேட்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் நான் ஊப்பி கிடையாது, இவங்களை முட்டு கொடுக்கறது என் வேலை கிடையாது, இவங்களை முட்டு கொடுக்க சொல்லி என் தலைமை எனக்கு சொல்லவும் கிடையாது. எது நேர்மையானதோ எது சரியானதோ அதை மட்டும் பேசு, இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என் கேள்வி என்னென்னா, இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் இந்த மாதிரி வளர்க்கப்பட்ட அரசியல் புரிதல் இல்லாத சில பேர் அங்கேருந்து பார்த்தேன். இப்போ நானே 2021 யாருக்கு ஓட்டு போட்டேன்? திமுகவுக்கு தான். அந்த மாதிரி தான் மறுமட்டையாக இருந்திருக்கிறோம். இப்போ வேறு வாய்ப்பு கிடைக்குது, நல்ல வழி கிடைக்குது, தலைவர் ஒருத்தர் நல்லவராக வராருன்னு சொல்லி எல்லாரும் அவருக்கு வாக்கு செலுத்துறோம். அவங்களுக்கு தெரியல, ஒத்துக்கிறேன், அவங்களுக்கு தெரியல. இதை வந்து ஒரு ஹாஷான ஒரு டேர்ம்ஸில் சொல்லி கொடுத்து தான் வந்து கொண்டு வர முடியும், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்படித்தான் செய்வாங்க. அம்மா உணவகத்தில் போய் போர்டு இழுத்து போட்டு உடச்ச திமுக காரனை எதாவது பண்ணீங்களா? சொல்லுங்க, எதாவது பண்ணாங்களா திமுக? எதுவும் பண்ணல. பிரியாணி கடைக்குள்ள போய் பாக்ஸிங் போட போது போய் மன்னிப்பு கேட்டாரு, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரா அன்னைக்கு? அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பியூட்டி பார்லர்ல இருந்து மசாஜ் சென்டர் வரைக்கும் இவங்க போட்டு அடிக்காத இடமே கிடையாது. ஆனால் தாவேக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இவங்களுக்கு என்னன்னா, இந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கும் போதுல இருந்தே இந்த உணவளிக்கிறது, குழந்தைங்களுக்கு புக் அளிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹேபிச்சுவலாக வந்துடுது. இன்னைக்கு அது பண்ணும்போது ஒரு பேசு பொருளாக மாறுது. ஆனால் அதையும் எல்லாருக்கும் பிளாங்கெட்டாக சொல்லிட்டோம், போய் முதல்வர்கிட்ட பள்ளி முதல்வர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க, அவங்க கொடுத்துப்பாங்கன்னு. இன்னும் கத்துப்பாங்க. சில விஷயங்கள் தவறு இருக்கும், கண்டிப்பா திருத்திக்கிற மனம் இருக்கு. ஆனா அதவே பண்றது, அதை மட்டும் தான் பண்றோம்னு நினைக்காதீங்க. அங்க என்ன கொடுக்க போனோம்னு பாருங்க. பள்ளி குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ண போல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ், ஒரு அன்பிரிவிலேஜ்டு குழந்தைக்கு தான் தெரியும். ஒரு நோட்டு, ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாம் ஸ்கூல் திறக்கும்போது ஒருத்தர் கொடுத்தா எப்படி இருக்கும், வேற ஒரு ப்ரிவிலேஜ்டு குழந்தைய நம்ம ஈக்குவலாக இருக்கும்போது நல்லா இருக்கும்ன்றதெல்லாம் அந்த குழந்தைங்களோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது தெரியும். பட் திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணுறது ஸ்கூலுக்குள்ளே போய் கொடுக்கறத நாங்கள் அனுமதிக்கலை, ஆதரிக்கலை. மீறி செஞ்சால் பதவி நீக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள், அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கோம். 1-2 பேருக்கு விவரம் இல்லை, புரிதல் இல்லை, கற்றுக்குறோம், நிஜமாக கற்றுக்குறோம். ஆனால் நாங்கள் இவங்கள மாதிரி ஊழல் பண்ணலை, உதவி பண்ணுறோம், அதுவே பிரச்சனையாகுது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.